ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக, கிருபையின் நாளாக இருப்பதாக. நிச்சயமாகவே இந்த நாளில தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே வார்த்தையை இந்த நாளில உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த காரியங்களில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், எந்த காரியங்களில் ஒரு ஆசீர்வாதம் இருந்தா செழிப்பா இருக்கும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அதனால் தான் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது, முதலாவது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே ஆபிரகாம் செய்ததினால தேவன் அவரை பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் ஆசீர்வாதமாய் வைத்தார் என்று பார்க்கப்படுகிறது. இந்த நாளில இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, அவர் நமக்கு சொன்ன கற்பனைகளையும் கட்டளைகளையும், அவர் வேதத்துல கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சத்தியங்களை நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். என்னாகமத்துல கூட ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. இந்த நாளில் உங்க வாழ்க்கையில, உங்கள் தொழிலில நீங்கள் என்ன விதமான ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் இந்த நாளில நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. நிச்சயமாகவே கூட தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமை போல ஆண்டவருக்கு ஒரு கீழ்ப்படுகிற ஒரு பழக்கம் இருக்கும் போது நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உயர்த்தி வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி கூட செபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன உம்முடைய வாக்குக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆபிரகாம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நீர் சொன்னபடியெல்லாம் செய்ததினால் அவரை பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீர் அவரை ஆசீர்வாதமாய் வைத்தபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நினைங்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காய் உம்முடைய சமூகத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, ஒரு உயர்வுக்காய் ஆண்டவரே, வாழ்க்கையில ஒரு செழிப்புக்காய், ஒரு ஆசீர்வாதத்திற்காய், ஒரு நன்மைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல இந்த நாளில் சொன்ன வாக்குத்தத்தங்கள் பலிப்பதாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம் அல்லவா ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மக்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறத விரும்புகிற தேவன். என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்துல இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படி ஆசீர்வதித்து அவங்களை மகிமைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. உடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.